அச்சப்பட்டு கிடக்க வேண்டியிருக்கிறது. 20% இருக்கிற தலித்துகளின் குடிசைகள் தொடர்ந்து எரிக்கப்படுகின்றன. பெண்கள் பாலியல் வல்லுறவுக்கு ஆளாக்கப்படுகிறார்கள். கௌரவ கொலைகள் என்கிற பெயரால் கணக்கிலடங்காத கொலைகள் நடக்கின்றன. ஆக எது தீர்மானிக்கிறது? பெரும்பான்மையாக இருக்கிற தலித்துகள் ஏன் இந்த கொடூரமான தாக்குதலுக்கு ஆளாக்கப்படுகிறார்கள்? 3% இருக்கிற சிறுபான்மை சமூகமாக இருக்கிற பார்ப்பனர்கள் இப்படிப்பட்ட எந்த அச்சுறுத்தலும் இல்லாமல் எப்படி வாழ்கிறார்கள்? இதை புரட்சியாளர் அம்பேத்கரின் கொள்கை பார்வையிலிருந்துதான் நாம் புரிந்து கொள்ள முடியும். அம்பேத்கர் இங்குதான் தேவைப்படுகிறார். புரட்சியாளர் அம்பேத்கர் இப்படிப்பட்ட கேள்விகளுக்கு விடை தேடுவதற்குத்தான் தேவைப்படுகிறார். வெறும் எண்ணிக்கை சிறுபான்மை பெரும்பான்மை என்பதை தீர்மானிப்பதில்லை. சிறுபான்மை என்பதும் பெரும்பான்மை என்பதும் கருத்தியல் அடிப்படையில் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். It's not number based. It's an ideological based. பெரும்பான்மை என்பது கருத்தியல் சார்ந்தது. சிறுபான்மை என்பது கருத்தியல் சார்ந்தது. தலித்துகளை பொறுத்தவரையில் சிறுபான்மை என்கிற நிலையில் கூட அல்ல, சிறுபான்மை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு கூட இன்னும் நாம் ஒரு ஷேப், ஒரு வடிவத்திற்கு ஆளாகவில்லை, உருவாகவில்லை. சிதறி கிடக்கிறவர்களாக இருக்கிறோம். தலித் என்கிற சொல்லுக்கே என்ன பெயர் என்றால் நொறுக்கப்பட்டவர்கள் என்றுதான் பெயர். நொறுக்கப்பட்டவர்கள் என்பதை விட சிதறடிக்கப்பட்டவர்கள் என்றுதான் பொருள். அதற்கு நேரடியான பொருள், சரியான பொருள் சிதறடிக்கப்பட்டவர்கள். மேடையிலே 10 தலித் தலைவர்கள் உட்கார்ந்திருப்போம். நெருக்கமாக நீங்கள் நாற்காலி போட்டதனால் நெருக்கமாக இருப்போம். ஆனால் உள்ளத்தளவிலும் கருத்தியல் அளவிலும் நெருக்கமாக நாம் இருப்பதில்லை. ஒரு அரங்கத்தில் 500 பேர் அமர்ந்திருப்போம். 500 பேரும் தனித்தனி ஆளாகத்தான் நாம் சிந்தனையில் இருப்போம். நமக்கிடையிலே இருக்கிற உறவுகள் என்பவை போலியாக இருக்கின்றன. நமக்கிடையிலே இருக்கிற உறவுகள் என்பது கருத்தியல் சார்ந்து இல்லை. நமக்கிடையிலே இருக்கிற உறவுகள் என்பது நம்பகத்தன்மை கொண்டதாக இல்லை. இது குற்றச்சாட்டல்ல, ஒரு சுய விமர்சனம், ஒரு மீளாய்வு, நம்மை நாமே செய்து கொள்ளுகிற ஒரு சுய ஆய்வு. அதனால்தான் தோற்றுக்கொண்டே இருக்கிறோம், வீழ்த்தப்பட்டுக் கொண்டே இருக்கிறோம். அதனால்தான் தொடர்ந்து தாக்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறோம். தனித்தனி மனிதர்களாய் சிதறி கிடக்கிறோம். ஒரு சமூகமாக கூட இல்லை. We have no any social identity. even ஒரு சமூக அடையாளம் கூட கிடையாது நம்மகிட்ட. அவன் பார்த்து நம்மளை எல்லாத்தையும் எல்லாம் தலித்துன்னு சொல்றான். அல்லது இதை விரும்பாதவர்கள் சொல்லுவதைப் போல இவர்கள் பல்லர்கள், இவர்கள் பறையர்கள், இவர்கள் சக்கிலியர்கள் என்று அவன் பார்த்து சொல்லுகிறான். ஆனாலும் நமக்கிடையிலே அந்த ஒருங்கிணைந்த புரிதல் கூட, அந்த உணர்வு கூட இன்னும் வளரவில்லை, வலுப்பெறவில்லை. ஜாதி ஒழிப்பில் அம்பேத்கர் ஒரு தீவிரவாதி என்றார் தந்தை பெரியார். மேலும் அம்பேத்கர் ஜாதி மத குறைபாடுகளை களைய சுயநலமில்லாமல் பாடுபட்டவர் என்றும் புகழாரம் சூட்டினார். அம்பேத்கர் உண்மையிலேயே ஒரு பெரிய தலைவர் என்றும் குறிப்பிட்ட பெரியார், அவருக்கு பிறகு அவரை போன்ற ஒரு தலைவர் தோன்றவே முடியாது என்றும் கூறினார். நியூயார்க் நகரில் அமைந்துள்ள ஐநா சபையில் முதல் முறையாக சட்டமேதை அம்பேத்கரின் பிறந்த நாள் கொண்டாடப்பட்டது. அப்பொழுது பேசிய ஐநா வளர்ச்சி திட்ட நிர்வாகி ஹெலன் கிளார்க், உலகமெங்கும் உள்ள ஏழை எளிய மற்றும் ஒடுக்கப்பட்ட மக்கள் பற்றிய அம்பேத்கரின் பார்வை இப்பொழுது நனவாகி இருப்பதாக கூறினார். அம்பேத்கர் என்ற சொல்லை உச்சரிக்கும் பொழுது அறிவாயுதத்தை ஏந்தி கம்பீரமாக நிற்பதற்கு சமம். ஆண்டுகள் பல கடந்தாலும் மக்களை முடக்கும் அடிமை தழைகளை அடிப்படையில் இருந்தே தகர்க்க முடியும் என்ற புரட்சியாளர் அம்பேத்கரின் இலக்கை அடைய அனைவரும் அறிவாயுதம் ஏந்தி அணிவகுத்து செல்வோம். சமத்துவத்திற்கு எதிரான தடைகளை தகர்த்தெறிந்து தடந்தோள்களுடன் தரணி எங்கிலும் உலா செல்வோம்.